டேட்டோட ஒரு முக்கியமான விஷயம் கணக்கு மட்டும் சூப்பரான விஷயங்க. வெயிலுக்கு ஒவ்வொரு சிக்ஸுக்கும் ஒவ்வொரு பவுண்டரிக்கும் 3 ஹார்ட்ரிக் டாட்டுக்கும் இளநீ கொடுக்குறாங்க. சூப்பரான விஷயம், வாழ்த்துக்கள். இந்த டோர்னமெண்டோட லாஸ்ட் போல் டிசிடர் மேட்ச் திருக்கட்டளை வர்சஸ் கைக்குறிச்சி. இந்த மேட்ச் 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. முதல் ஒரு ஓவர் பவர் பிளேயாக இருக்க போகுது. பேட்ஸ் பண்ணால் எங்கள் ஸ்ட்ரைக்கில் பருதி, ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தர்மம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்சிடென்ட் ஆகி வந்துச்சு. ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸாக வந்திருக்கு. சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க போல் டிசிடர் மேட்சை. செகண்ட் ஒன் பவுனிங் பேட்ஸ்மேன் வந்தால் சுரேஷ் ஆன் ஸ்ட்ரைக். ஃபீல்டர்ஸ் நல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பவுண்டரி போக வேண்டியதை ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாலை சிங்கிளாக மாற்றிருக்காங்க. தேர்ட் ஒன் ஃபுல் டச் பால். ஃபீல்டரை இப்போ தாங்க உள்ளே எடுத்து வச்சாங்க. அதை பார்த்து தெளிவாடி இருக்காரு. ஒரு பவுண்டரி, ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஃப்ரம் பருதி பேட்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கான ஒரு பிக் அப்பிள். பேட்ஸ்மேனை நகர்ந்துட்டாரு. அம்பையர் விக்கெட் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே தர்மா. எஸ்எனி பேட்ஸ்மேனா இங்கே பிரவீன். 1 டவுன் பேட்ஸ்மேன். இன்சைட் எட்ஜில் விக்கெட்டுங்க. அடுத்தடுத்த விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே தர்மா. பவர் பிளேல ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பவுண்டரி போயிருந்தாலும் முக்கியமான பேட்ஸ்மேன் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. சூப்பர் பிளேயோட லாஸ்ட் 1 மோர் பால். நீ பேட்ஸ்மேன் வந்தால் வினோத் ஆன் ஸ்ட்ரைக். தட்டி விட்டு ஓடி இருக்காரு. சான்ஸ் பார். அங்கே ஃபீல்டர் எடுத்திருந்தா விக்கெட்டாக மாறி இருக்கும். 3வது விக்கெட்டாக மாறி இருக்கும். ஒரு ரன் ஓட்டாங்க. இந்த ஒரு ரன்னோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட்டை இழந்து. செகண்ட் ஓவர் பட மலையராஜா. ஃபர்ஸ்ட் பாலே பிகைண்ட் த சம்பளம் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. சான்ஸ் பார். 2 ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டர் தெளிவாக பாலுக்கு வந்திருக்காரு. சிங்கிளோட ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் பிகைண்ட் த சம்பளம். ஃபீல்டரே இல்லை. பாலுக்கு போயிடுறாங்களா, பவுண்டரி போகுதான்னு பார்த்தா பால் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க மணலில் குத்தி. 2 ரன் ஓட்டாங்க இந்த பாலில். நெக்ஸ்ட் ஒன் பிகைண்ட் த சம்பளம். ஃபாஸ்ட்டாக போகுது. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் தரையை தட்டி விட்டு 2 ஓடிடுறாங்களா ஃபீல்டர். சின்ன மிஸ்பீல், அதை பயன்படுத்தி இங்கே 2ஆக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பர்வாக அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச் 6 பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க 6. சுரேஷ் பேட்லேருந்து சூப்பரான ஒரு 6 இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் 6. நெக்ஸ்ட் ஒன் ஹேட்டை பறக்க விட்டுருக்காருங்க. சான்ஸ் ஃபார் விக்கெட்டான்னு பார்த்தா சரியான த்ரோ இல்லை. 2ஆவதுனா ஐயோ சேஃபாக கீழே வந்துட்டாருங்க சுரேஷ் அண்ணன். சிங்கிள். 2 ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா ஃபீல்டர் நல்லா டேக்கனுங்க. நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பின்னாடி இந்த ஃபீல்டரும் பாஸ்டாக பண்ணிட்டாரு. அதன் காரணமாக டாட் பாலை மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ட்ரைவ் மைண்ட் செட். இதை சிங்கிளாக மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ரிச் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சா பவுண்டரி பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டார்னு நினைக்கிறேன் ஃபீல்டர். செக் பண்ணி கொடுப்பாங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க இந்த பால்ல. அம்பேர் செக் பண்ணிட்டு பவுண்டரி கொடுத்துருக்காங்க அம்பேர். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை. பேட்டில் பால்ல டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அப்படியே சூப்பர் டெலிவரி. எக்ஸலண்டான ஹேக்கிங்லாம் இருந்தீங்க. டாட் பாலை மாற்றிருக்காரு. டாட் பாலோட 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க கைக்குறிச்சி. 4th ஓவர் பட எங்கள் மில்லர் தர்மா ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காருங்க. சூப்பர்வான ஒரு 6. இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே தெளிவான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் அப் டு ஹேக்கிங் லென்த்துக்கான ட்ரை. அதை வச்சு சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள் கண்ட்ரோல்டாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு 2க்கான ட்ரையாக ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு மதன். நல்ல ஃபீலிங்கை போட்டு அதன் காரணமாக தான் சிங்கிளாக மாற்றிருக்காங்க. அவர் ஸ்லோவாக இருந்தால் இங்கே ஃபாஸ்ட்டாக இருந்திருப்பாங்க ரன்னர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஹேக்கர் அகைன். ஆனால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். லாங்காக ஃபீல்டர் ராம் நல்ல ஸ்டாப் த்ரோ. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தா ரன் அவுட்டுக்கான சான்ஸாக இருந்திருக்கும். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கையிலன்னு பார்த்தா பின்னாடி இந்த மிட் ஆஃப் ஃபீல்டர் கையில் போயிருக்கு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா கேப்பில் தான் விழுகுதா. எஸ் ஃபீல்டர் நின்று எடுத்து போட்டுருந்தா ஒரு ரன்னை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். கேட்சுக்கான ட்ரீயில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் போயிருக்கு. 2 ரன் இந்த பாலில். 4 ஓவருக்கு 40 அடிச்சிருக்காங்க கைக்குறிச்சி. இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட ராம் ஃபுல் டாஸ் பால். சான்ஸ் ஃபார் டபுளான்னு பார்த்தா அங்கே மதன் இருக்கார் ஃபீல்டர். 2வது ரன் போக விட மாட்டாங்க. நல்ல ஸ்டாப் சிங்கிள்.
செகண்ட் ஒன் கவர்ஸில் சான்ஸ் ஃபார் டபுளான்னு பார்த்தா அங்கே தர்மா இருக்காரு ஃபீல்டர் ஃபுல் எடுத்துருவாங்க. சரியான பாஸ்டாக அடிச்சிருக்காரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்ததுக்கு ஒரு ஸ்லோயர் வேரியேஷன், இதுவும் சிங்கிளாக தான் மாறும். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா ஃபீல்டர் கேப்பில் தாங்க விழுந்திருக்கு. இது வரைக்கும் ஒரு ரன் ஓட்டாங்க, அந்த எண்ணில் அடித்து அதை கண்டிப்பாக ரன் அவுட்டாக மாற்றுவாங்க. ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். ஃபிஃப்த் ஒன் இதையும் சிங்கிளாக மாற்றுறாங்களா ரெண்டான்னு பார்த்தா ஃபீல்டர் பாஸாக போயிட்டாருங்க. குடுக்குன்னு சிங்கிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதிகபட்சம். ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட், சாக்ரிஃபைஸ் விக்கெட். இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் மோர் பால். அகைன் ஒரு சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா பிடிச்சிட்டா சிங்கிளாக தான் இருக்கும், பிடிச்சிட்டாரு. த்ரோ தப்பு பண்ணிட்டாங்க, அதன் காரணமாக 2 ரன். இந்த ஓவரை 7 ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு வித்தவுட் பவுண்டரிஸில். டெத் ஓவரில் நல்லா போட்டிருக்காரு இங்கே ராம். 47 அடிச்சிருக்காங்க, 48 டார்கெட் ஆஃப் திருக்கட்டளை. 48 டார்கெட் அப்படிங்கிற மேலே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக எங்கள் ஸ்ட்ரைக்கில் ராம், நான் ஸ்ட்ரைக்கில் மலையராஜா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு யங்ஸ்டர் பருதி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு, மிட் ஆன் ஃபீல்டர் கையில் போயிருக்கு, டாட் பாலாக மாதிரி இருக்குது. டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பருதி. செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா கேப்பில் போயிருக்கு, சிங்கிள் ஓடிடுவாங்க. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க பாலை, ஒரு ரன். தேர்ட் ஒன் ஓடி மேட்ஸ்மேன் வந்தால் மலையராஜா ஆன் ஸ்ட்ரைக், விட்டு தட்ட பார்த்தா குயிக்காக டெலிவரி லோ கேப்டாக போட்டிருக்காரு, டாட் பாலாக கன்வெர்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெளிவான மீட் இல்லை, சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க இந்த பாலில். நெக்ஸ்ட் ஒன் மிட் விக்கெட்டில் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு, சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பாக ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு நடந்திருந்தாலும் பவுண்டரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாரு. சூப்பர் த்ரோங்க, பாஸாக த்ரோவாக அடிச்சிருக்காரு 2 ரன். பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மூவ் பால் ராமன் ஸ்ட்ரைக். சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பானு பார்த்தா ஃபீல்டர் முன்னாடி தான் கொடுத்துருக்கு, சிங்கிளாக டபுளாக மாற்றுறாங்களே பார்த்தா டபுள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாஸாக போயிட்டாங்க 2 ரன். இந்த 2 ரனோட முதல் பவர் பிளே ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. வித்தவுட் பவுண்டரிஸில் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே பருதி. முதல் ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட வினோத். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் விட்டு தட்டிருக்காரு ஃபீல்டர், அவரை தாண்டி போயிருக்கு. இன்னொரு ஃபீல்டர் தரட்டி போய்ட்டு இருக்காங்க, சான்ஸ் ஃபார் பவுண்டரி பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர், 2 ரன் ஓடிருக்காங்க இந்த பாலில். செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு, ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, சிங்கிளில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதிகபட்சம். நல்லா சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு, பாஸ்டாக போயிருக்கு, ஃபீல்டரும் பாஸ்டாக வந்துட்டாருங்க, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு, சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணதா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டர் போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல, செக் பண்ணி கொடுப்பாங்க. பவுண்டரின்னு நினைக்கிறேன், பவுண்டரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் விட்டு தட்டிருக்காரு, சான்ஸ் ஃபார் டபுளான்னு பார்த்தா ஃபீல்டர் ஸ்டாப், சிங்கிள் தான் போகுங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்காரு. தட்டி விட்டு ஓடி இருக்காரு, அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். பிரவீன் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப், சிங்கிள். இந்த சிங்கிளோட 2வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 17 அடிச்சிருக்காங்க திருக்கட்டளை. தேர்ட் பட வெங்கடேஷ் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால் சுச்சிக்கு திரும்பாரு, தெளிவாக மீட் ஆகலை, சிங்கிளாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பிகே இந்த ஸ்டம்பில் சான்ஸ் ஃபார் பவுண்டரின்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ண ஃபீல்டர் குயிக்கராக வந்துட்டாரு ராம், அதன் காரணமாக சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுச்சிட்டுக்கான ட்ரை ஸ்டாம்பிளையே போட்டிருக்கு, சுச்சிக்கு திரும்பி தன்னோட விக்கெட்டை இழக்கிறாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே தர்மா ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு, சரியான ஹைட்டு போயிருக்கு, சான்ஸ் ஃபார் பவுண்டரின்னு பார்த்தா தெளிவாக நின்று பிடிச்சிருக்காரு ஃபீல்டர். நெக்ஸ்ட் ஒன் தரையா ஃபாஸ்ட்டாக போயிருக்கு, சான்ஸ் ஃபார் டபுளாக சிங்கிளான்னு பார்த்தா ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சிங்கிள். முன்னதோட லாஸ்ட் 1 பால் ஃபுல்லாக மறுக்கு வந்து நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு, லாங் ஆஃபில் சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா தர்மா மறைச்சிட்டாரு, ஃபீல்டர் கேட்சை பிடிச்சிட்டாங்க. 3 ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க திருக்கட்டளை. 2 ஓவருக்கு 27 அடிக்கணும். இந்த மேட்சுக்கான முக்கியமான ஓவர் போட பருதி. முதல் ஓவர் 6 ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருந்த பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் டெலிவரி, விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள், நாட் அவுட் கொடுத்துருக்காங்க, டாட் பாலாக கன்வெர்ட் ஆயிருக்கு. செகண்ட் ஒன் தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு, பவுண்டரிக்கான சான்ஸா ஃபீல்டர் விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியலங்க, பவுண்டரி போயிருக்கு. தெளிவாக கடைசி வரைக்கும் பாலை வாட்ச் பண்ணி ஒரு லேட் கட்டுக்கு போயிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு, அதிகபட்சம்
சிங்கிளான்னு பார்த்தா 2 ஓட்டாங்க. நல்ல ஃபீலிங்கை போட்டுங்க, கரெக்டாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. சரியான நேரத்தில் ஜம்ப் பண்ணி 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் போயிருக்கு. இதையும் 2ஆக மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். பவுண்டரி போகுதா? பிரபீன் ஃபாஸ்ட்டாக பாலுக்கு போயிருக்காரு. 2 ரன். 3வது ரன்னாக மாற்றுறாங்களா? கிடையாதுங்க. நல்ல பேக்கப்புங்க, தெளிவான பேக்கப், சூப்பராக போயிருக்காரு. பாலோட 5th ஒன் டேரில் பட்டு வந்து பின்னாடி இந்த ஃபீல்டர் தெளிவாக இருக்காரு. டேர் அடிக்கிட்டா இருந்தால் மேபி விக்கெட்டாக இருந்திருக்கலாம். சிங்கிள். லாஸ்ட் 1 பால், முக்கியமான பந்து ஃபுல்லாக மறுகி வந்து பெரிய சட்டு போயிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஆரா கேட்சான்னு பார்த்தா லயனில் வச்சு சூப்பராக பிடிச்சிருக்காருங்க இங்கே வினோத். விக்கெட்டோட 4வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 6 பாலுக்கு 18. மலையராஜா சைக்கிளில் இருக்க போகிறாரு. 3 பெரிய ஷாட் தேவை. என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். அந்த பக்கம் ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிருக்கு. நியூ பவுலரை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். அடிக்கணும் நியூ பவுலராக ஒரு யங்ஸ்டர் சஞ்சய் சைக்கிளில். மலையராஜா செட்டில் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்தவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. பவுலரே கேட்சுக்கு பாலுக்கு வராங்களா? கேட்ச் மிஸ் ஆகிருக்கு. 2 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால் 2 ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சாருங்க. இது கண்டிப்பாக கிளியர் பண்ணோம். மிடில் ஆஃப் த பேட்டில் தெளிவாக மொட்டு சத்தம் கேட்டுச்சு. ஒரு 6 ரன் பெற்றிருக்காங்க இங்கே திருக்கட்டளை. எப்படி இருக்க 4க்கு 10. ரன் ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்கை தக்க வைக்க நினைச்சிருக்காரு ராஜா. எப்படி இருக்க 3க்கு 10. முக்கியமான பந்து நேருக்கு நேர் போயிருக்கு. 2 ட்ரை பண்ணுறாங்களா ஃபீல்டர்ஸ்? தெளிவாக அடிச்சிருக்காங்க. இந்த எண்ணில் உள்ளே வந்துட்டாருன்னு நினைக்கிறேங்க. 2 ரன் ஓட்டாங்க. இருக்க 2 பாலுக்கு 8. முக்கியமான பந்து மேட்ச் பால். நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஆரா கேட்சான்னு பார்த்தா போயிடுச்சுங்க 6. இங்கே மலையராஜா ஒரு மாதிரி சைஸாக இங்கே மூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி 1 பாலுக்கு 2 ரன்னாக இங்கே மாற்றிருக்காங்க மேட்சை. ஸோ பார்க்கலாம் மேட்ச் என்ன ஆகுதுன்னு. கடைசி 1 பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். ஸோ பேட்ஸ்மேன் சரியான ப்ரெஷராக இருப்பாருங்க. 1 ரன்னை மாற்றி சிங்கிளாக மாற்றி சூப்பர் ஓவர் கொண்டு போகலாமா இல்லை பெரிய ஷாட் போகலாமான்னு. ஸோ கமெண்டில் பார்க்குறவங்க சொல்லுங்கள், நீங்கள் கிரீஸில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத. கடைசி 1க்கு 2 முக்கியமான பந்து பெரிய ஷாட் போயிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா ஃபீல்டர் 2 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக இருக்காரு நான் ஸ்ட்ரைக்கர். ஓடிட்டாங்க 2 ரன்னு. இந்த 2 ரன்னோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க திருக்கட்டளை. ஒரு ஒர்த்தான இன்னிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து கடைசி பால் வரைக்கும் இங்கே மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு மலையராஜா. வாழ்த்துக்கள். 6க்கு 18 போது ஒரு ஒர்த்தான இன்னிங்ஸ். வாழ்த்துக்கள்ண்ணே. ஒரு நிமிஷம். ஸோ மேட்ச்சு ஓப்பனிங்கில் உள்ளே வரும்போது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க? 4 ஓவருக்கு 48, கிட்டத்தட்ட 12 ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் போகும்போது என்ன மைண்ட் செட்டில் இருந்தீங்க? முன்னாடி 3 ஓவர் நம்ம டார்கெட் பண்ணது. பருதி ஒரு ரீசனாக 8 ஆடினா போதும், மீதி ஓவரை 10 ஈஸியாக ஆடிக்கலாம். அந்த கான்செப்ட் தான் வந்தோம். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி மைண்ட் செட் மாறுச்சு? ஏன்னா ரன் ரேட்டு வர குறைஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு பவுலர். ஸோ அதுக்கப்புறம் மைண்ட் செட் எப்படி மாறுனுச்சு? நம்ம என்ன ஜெயிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதுதான் அப்படியே. சரி ஓகேண்ணா, எல்லாத்தையும் விட்டுருங்க. 6க்கு 18, அதில் கடைசி 2 கொஸ்டின். 6க்கு 18 இருக்கும்போது என்ன மைண்ட் செட்டு? ப்ரெஷர் தான். என்ன பெரிய ஷாட் போயிடலாம் அப்படின்னு டூ ஆர் டை தான். ஸோ எல்லாத்தையுமே ஓகேண்ணா. அந்த கடைசி 1க்கு 2 அப்போ மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? நம்ம எல்லா பக்கம் ஆடிடுவேன். குத்தி போட்டாலும் அவ்வளோ ஆடிடுவேன். அந்த கான்செப்ட் சரி சூப்பர் ஓட தான் நம்ம ஆடிடுவோம். இல்லை அதான் சூப்பர் ஓவருக்கு போகணும் அப்படின்னு மைண்ட் செட் பார்த்தீங்களா? இல்லை பெரிய ஷாட் போய் அடிச்சிடலாம் இந்த பால்ல? இந்த பால்ல ரிசல்ட்டை முடிச்சிடலாம் நம்ம. சரி ஆடிலாம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஹை ப்ரெஷர் மேட்ச்சில் ஓப்பனிங்காக வந்து கடைசி ஃபர்ஸ்ட் பால் மீட் பண்ணது நீங்கள் தான், கடைசி பால் மீட் பண்ணது நீங்கள் தான். மேட்சை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தீங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ.